மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். உட்காந்துக்கிட்டு யாரை பத்தி அப்படியே பாசுக்கா இருக்கணும்ப்பா, அடுத்த கூட்டணி எப்படி வேணாலும் மாறலாம்ப்பா, நம்ம இப்படித்தான்ப்பா இருக்கணும், அரசியல்ல வந்து நம்ம எளிமையை உருவாக்க கூடாதுப்பா, எதையுமே பட்டும் படாம பேசணும்ப்பா, எனக்கு அது தெரியாதுங்க. டைமர் இன்சர்ஜன், டைமர் ரிபல், இதான் ஸ்டைல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. அந்த இடத்துல 200 குடும்பங்களுக்கு மேலே வசித்து வர்றது கவனிக்கணும். ஆனால் கர்நாடக எல்லையோர பகுதி சில கிராமங்களுக்கு வந்து நேரடியாக போக முடியாது. அப்படி போகிறதா இருந்தான்னா நீரோடை பள்ளம் வழியாக தான் அந்த கிராமங்களுக்கு போகணும். அது பெரிய சவாலான ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி மழை பகுதியில் போகிறதா இருந்தாலும் 20 கிலோமீட்டர் அங்கே நடக்கணும். ஆனால் நேரடியாக எங்கேயும் போக முடியாது. அந்த கர்நாடகா தமிழக வனத்துறை கடந்து தான் அந்த இடத்துல போக வேண்டியதாக இருக்குது. முன்னாடி வந்து நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க, ஏதாவது ஒரு உயர்மட்ட பாலம் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த அரசு வந்து வேடிக்கையை பார்த்துட்டு தான் இருக்குது, கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த 5 ஆண்டுகளில் சாலைகளை அமைக்க, பாலங்கள் கட்ட என சுமார் 78,000 கோடி செலவிட்டதாக அறிக்கையில் கூறுகிறது. ஆனால் தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்னும் சாலை வசதிகள் செய்யப்படவில்லை. மத்திய அரசு வழங்கும் கிராம சாலைகள் திட்டத்துக்கான நிதியும் எங்கு செல்கிறது என்பது தெரியவில்லை. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளாக மக்கள் வரிப்பணத்தை விளம்பரத்திற்காக வீணடித்துக் கொண்டிருக்கும் முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் பொதுமக்களின் அடிப்படை தேவையான சாலை வசதிகளை கூட ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்பது வெட்கக்கேடானது. 4.5 ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகமாடுவதால் யாருக்கு என்ன பலன்? ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இது போன்ற கிராம மக்கள் அவதிப்படுவது முதலமைச்சருக்கு தெரிகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்தது, சாலையை அமைத்தோம் என்று கணக்கு காட்டியிருக்கும் சுமார் 78,000 கோடி நிதி எங்கு சென்றது என்பதற்கு முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். மேலும் போர்க்கால அடிப்படையில் சாலை வசதிகளற்ற மலை கிராமங்கள் உடனடியாக சாலைகள், உயர்மட்ட பாலங்களை அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆனால் இங்கே வெள்ளை அறிக்கைன்னு கேட்டோன்னா வெள்ளை பேப்பர் தான் இன்னைக்கு காட்டுவாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து முதலமைச்சருக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. ஆனால் இங்கே முதலமைச்சருக்கு தெரியாதுன்ற மாதிரி. ஏன்னா இங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் இந்த திராவிட ஆட்சியில் வந்து ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, அதாவது ஒரு ஜவுளி கடை போனாலும், பட்டாசு கடை போனாலும், நகை கடை போனாலும், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் மக்கள் சந்தோஷத்தில் அந்த அளவுக்கு தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? எங்களோட ஆட்சி, நாங்கள் கொடுக்குற மகளிருக்கு உதவித்தொகை அப்படின்னு எல்லாம் கதை. அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது குழுகுழுன்னு முதலமைச்சருக்கு இருக்கும். ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாதா இந்த அமைச்சர்களுக்கு? எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க முதலமைச்சரே அப்படின்னா அவர் பாவம் என்ன பண்ணுவாரு? மழை வெள்ளத்துல வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனா ஏதோ இன்னைக்கு விளையாடுற மாதிரி தான். அதாவது நேத்து தெரிஞ்சு தெரியாமையோ ஏதோ ஒரு ஷேர் பண்ணிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது துணை முதலமைச்சராக இருக்கிற ஒரு செய்யக்கூடிய விஷயமா அப்படின்னு ஒரு போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்போ அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த விஷயத்த எல்லாருமே ட்ரோல் பண்ணி எல்லா மீடியாவிலையும் பரவலாக பரவிட்டு இருந்த நேரத்தில் அதை மறைக்கிறதுக்காக, அதாவது சென்னையில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை, அதாவது முதலமைச்சர் ஷூட்டிங் மாதிரி தான் உதயநிதி அவர்கள் அங்கங்கே போய் பார்வையிட்டு இருக்கிறாரு, மக்கள் பணியில் வந்து மக்கள் துன்பப்படும் போது களத்தில் நின்று போராடுறாருன்னு அங்கங்கே ஃபோட்டோ எடுத்து விடுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள், அதாவது இவங்களுக்கெல்லாம் 2023 நாளில் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதே இன்னைக்கு 25வதுலேயும் 20 சென்டிமீட்டர் மழை பொழிவை கூட தாங்கும் அளவுக்கான கட்டமைப்பை பதில் சொல்றாரு. அப்போ ஒரே வசனம் தான், ஆனா காட்சிகள் மட்டும் மாறலன்ற மாதிரி. ஆனா இன்னுமா கூட மோட்டரு, டிராக்டரு இதை வச்சுதான் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது தண்ணி போற வழி இல்லை, 4,000 கோடி எங்க? ஏன்னா இங்கே அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டு இருக்கிறாரு 78,000 கோடின்னு.
ஆனால் இதுக்கு முன்னாடி 4000 கோடிக்கு என்ன வெள்ளை அறிக்கை கொடுப்பாங்களா கேள்விக்கே பதில் இல்லை. இதுக்கு மட்டும் பதில் கொடுத்துருவாங்களான்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். அதாவது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு எந்த ஒரு வங்கம் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி தான் பதில் அளிச்சுட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது நெல் அரிசிக்கு வந்து செறியூட்டப்பட ஆட்சிக்கு இன்னும் அனுமதி தரவில்லை மத்திய அரசு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்றாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ களத்தில் போயிட்டாரு. அவர் பதில் சொல்கிறார். இன்றைக்கி வந்து எல்லா டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் எவ்வளோ விவசாயிகள் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் பார்க்க போயிட்டார், கிளம்பிட்டாருன்னு நம்ம கவனிக்கணும். அந்த இடத்துல அவர் பதில் சொல்கிறாரு. அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களே, தெரியுமா தெரியாதா, எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து அதாவது மக்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி நினச்சி சொல்கிறாங்களா, இல்லை அது தெரிஞ்சு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்தாலும் கூட அது கொஞ்சம் கூட கூச்சமாக நினைக்கிறது இல்லையான்ற மாதிரி, அதாவது இதெல்லாம் அரசியலில் சகஜம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் முட்டாள்களா அப்படின்ற மாதிரி தான் இங்கே கேள்வி. இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு வந்து மற்ற பாஜகவோ அதிமுகவில் ஏதாவது ஒரு கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டான்னா இன்னைக்கு ஊதுன்னு ஊதிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அதாவது ஒரு விஷயத்த சொல்றாரு. பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கியன் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த, அதாவது யாருன்னு தெரியல, அவர் ஏதோ ஏவா வேலு அவங்க சொல்லுவாரா என்னன்னு தெரியல. ஆனால் டைரக்டாக அதை சொல்கிறார். செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு திறந்துடுறீங்க, ஒரு எம்எல்ஏ எம்பி நாங்கள்லாம் இருக்கோங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல போல இருக்கு அன்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல வந்து சில இந்த விஷயத்தை தான் நம்ம கவனிக்கணும். இந்த அளவுக்கு ஒரு காட்டமாக பதில் சொல்லும்போது அது வந்து உண்மையிலேயே டிஎம்கே தலைமைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆட்டம் காணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய தொகுதிகள் பங்கீட்டில் வந்து காங்கிரஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு புள்ளி போடுறாரோ இந்த கோலத்துக்கு, அதாவது கூட்டணியில் விட்டு வெளியே போகிறதுக்கும், இல்லை ஏதோ ஒரு மிரட்டும் தோனி, அதாவது எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணுங்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரோன்ற மாதிரி தான். ஆனால் இதை நம்ம தான் அப்படி கவனிக்கணும். ஆனால் எந்த ஒரு டிவி டிபேட்ல எல்லாம் இதெல்லாம் வராது இன்னைக்கு. அதான் நான் சொன்னேன்ல, அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இதே வேற யாராவது அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தேன்னா வேற மாதிரி இன்னைக்கு கடமை மாறி இருக்கும். ஆனால் இதை பற்றி அங்கே எதுவுமே வர்றதில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு வருவார், என்டிஏ கூட்டணிக்கு உள்ளார வருவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, அதாவது திமுகவே நினச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு, அதாவது இன்னும் கூட அடிச்சிட்டு இருக்காங்கன்னு வார்த்தையெல்லாம் எல்லாமே இன்னைக்கு டிவிக்கே வந்து வரவிடாமல் அவங்கள தாக்கிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அதாவது இவங்களே சொல்லுவாங்க, அதாவது விஜய் அவர்கள் கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வரவே இல்லை, இன்னும் வெளியவே வரல, இனி அவர் வரவே மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் காசு கொடுத்து நிதி உதவி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த குடும்பம் எல்லாமே இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வரணும்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கு பிறகு காசு கொடுத்ததுனால தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் உருட்டுறாங்க. அப்போ எது எப்படி ஆனாலும் கரூர் விஷயத்துக்கு அப்புறம் விஜய்க்கு ஒரு மைனஸான்னு பார்த்தோன்னா எந்த ஒரு மைனஸும் இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒரு அரசியல் கடந்துதான் போகணும். எல்லாம் இவங்க கள்ளக்குறிச்சியில் ஒரு சில விஷயங்கள் நடந்தது, என்ன ஆட்சிக்கு ஏதாவது பங்கம் வந்துச்சா என்ன, இல்லையே, காசு கொடுத்தாங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நாங்கள் அடுத்த 2026 நாங்கள் தான் வர்றோம்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். அப்படி இருக்கும்போது விஜய் மாத்திரம் இது என்ன விதிவிலக்கு என்ன? இன்னும் கூட திமுக வந்து இந்த சாட்டை இவங்களெல்லாம் வச்சு டிவிக்கே வந்து தாக்குறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து முழு நேரமாக இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஏதோ ஒரு ஆட்சிக்கு வர்றோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு முழு நேர பணி டிவிக்கே தாக்குறதுக்கு அந்த ஷெட்யூலில் அவங்க மாற்றிட்டாங்களோ அப்படின்ற இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமான அரசியல் வந்து இன்னைக்கு அதிமுகவில் வந்து உண்மையிலேயே எடுத்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். உண்மையிலேயே நிறைய விஷயம் வந்து திமுக பொய் சொன்னாலும் கூட அதிமுக தரப்புல இன்னைக்கு டெல்டா பகுதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய இன்னைக்கு களம் கண்டுட்டு இருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கலாம். நேரடியாக மக்களோட நின்று ஒரு அது இல்லாமல் அதிமுக ஐடி கூட இன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது நம்ம கவனிக்கலாம். ஏதோ ஒரு பதிலடி கொடுத்துட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம். இல்லைன்னா திமுக வந்து ஏதோ ஒரு பொய்யை சொல்லி உருட்டுன்னு உருட்டி எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி தான் உருட்டுக்கொடை அல்வா தான். அதாவது நாங்கள் தேர்தல் வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றிட்டோம், மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி.
ஆனா அவங்க ஒரு வசனத்தை மட்டும் என்னைக்குமே எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதின்னு சொன்னா ஒருத்தர் சொல்லுவார் 90% நிறைவேற்றியாச்சு, இன்னொரு 95, இன்னொரு 100% ஒருத்தர் சொல்லுவார். அதே மாதிரி தான் இனி மழைக்காலம் வரும்போது அதே ஒரு வசனம் தான். காட்சிகள் மாறவே மாறாது, இந்த வசனம் மட்டும்தான். நாங்க 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட நாங்க சமாளிச்சிருவோம். அது போன வருஷமும் அப்படிதான், இந்த வருஷமும் அப்படிதான். அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வரமாட்டாங்க, அப்படி வந்தாலும் கூட இதே வசனத்தை தான். வேணும் நான் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு புள்ளி விவரத்தோட ஏதாவது ஒரு பிரஸ் மீட்டிங்ல நீங்க பார்த்துருப்பீங்களா? இல்லவே இல்லை. 2 நிமிஷம் தான். அதுவும் நிறைய அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க வந்து ஒரு 2 கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த கேள்வி தான் கேளுன்னு சொல்லியிருப்பாங்களோன்ற மாதிரி தான். அப்போ இங்க வந்து எல்லாமே ஒரு ஜோடிக்கப்பட்டது தான் நம்ம கவனிக்கணும். ஆனா ஆரோக்கியமான அரசியல் இல்லை அப்படிங்கிறது தமிழக மக்கள் வந்து நல்லா இன்னைக்கு புரிஞ்சிருக்காங்க. அடுத்த கட்டமா 2026க்கு கூட மக்களை ஏமாத்தாம ஏதாவது ஒரு நிதி எப்படி வருது, நிதி எப்படி செலவை அழிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை, வெள்ளை பேப்பர் இல்லாம டைரக்டா காட்டினா நல்லது. அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இல்ல பாஜக வந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட இப்படி செலவு பண்ணியிருக்கோன்னு சரி வெள்ளை அறிக்கை அது எப்படிதான் இருக்குன்னு ஒரு தடவையாவது காட்டுங்கன்ற மாதிரி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.